ஹலோ யூடியூப் வெல்கம் டு another வீடியோ. ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்டிங் ப்ராசஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த சென்ஸ் ஒரு ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ. புதுசாக யாராவது ஒருத்தவங்க சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறாங்க, இல்லை புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது டெஸ்டர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூஷன் தான். எந்த விதத்தில் கண்டினியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஷனிங்கை பற்றி நான் வந்து சொல்லிட்டு போனேன். பட் அது முழுசாக முடிக்கல நான். ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு சின்ன ரீசன் இருந்துச்சு. பிகாஸ் நான் இந்த லாஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லாக நான் டெஸ்டிங்கை பற்றியே நான் கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மிக்ஸ் அப் திங்ஸ். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் வெர்ஷனிங்கை வந்து கவர் பண்ணுறேன். ஸோ நான் லாஸ்ட்டாக என்ன சொன்னேன்னா, ரிலீஸ் கேண்டிடேட்டில் வெப்சைட்டுக்கும் மொபைல் ஆப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ரிலீஸை வந்து நம்ம கொண்டு வருவோம்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் திங்ஸ் நடக்கும். ஹிஸ்ட்ரினா என்ன, அதுக்கு பின்னாடி ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் நடந்து தான் ஃபைனலாக இந்த வெர்ஷனில் வந்து செட் ஆகிருப்பாங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபார்மேட் தான். நான் போட்டிருக்க ஓகே, சம்டைம்ஸ் சில கம்பெனியில் வீன் போட மாட்டாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து இந்த வீன்றது இருக்கும். அது இதுக்கு நான் வெர்ஷன் அப்படின்றத குறிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வரது பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 1.5.6, அப்புறம் மொபைல் ஆப்பில் வந்து 0.14.9. ஏன் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் போட்டிருக்கேன்னா, வெப்சைட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷனிங்கில் எப்பயுமே இருக்கும், மொபைல் ஆப் இருக்கும். ஏன்னா இது ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் இல்லையா. வெப்சைட்டுங்கிறது ASP.NET இல்லை வந்து ரூபி அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட்டான சிஐசிடி ப்ராசஸ் வழியாக பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணுவோம். மொபைல் ஆப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட், iOS இல்லை வந்து ஆண்ட்ராய்டுக்கு என்ன ஜெட்ப்ரீ, எக்லிப்ஸ் அந்த மாதிரி ஜாவா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வேறுபடும். அதனால நான் இதை வேற நம்பரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா, நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி மேஜரு, மைனரு, பேட்ச், ப்ரீ ரிலீஸ். அப்படின்னா என்னென்னா, இப்போ மேஜர் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஃபிக்ஸ் நம்ம இதில் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு மேஜர் சேஞ்சஸை வந்து நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த மேஜர் நம்பரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இன்க்ரிமெண்ட்னா என்ன, 1 வந்து 2 ஆக்குவோம், 2 வந்து 3 ஆக்குவோம், அந்த மாதிரி கடந்து போயிட்டே இருக்கிறது. மைனர் அப்படின்னா ரெகுலர் சேஞ்சஸ், ஏதாவது ஒரு சேஞ்சஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொபைலில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வருது இல்லையா, அது கூட சேர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும் ஆண்ட்ராய்டில் iOSல அப்படின்னா அதை வந்து மைனர் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. 6 ஆக்கலாம், 7 ஆக்கலாம், அந்த மாதிரி அது மாறிக்கிட்டே போகும். அது வந்து மைனர் சேஞ்சஸ்ஸு. பேட்ச் அப்படின்னா பேட்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பேட்ச்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் பேட்ச்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இல்லைனா வந்து மாதத்துக்கு ஒரு முறை இதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் வந்து பேட்ச். சில கம்பெனிஸ் வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா வீக்லி ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பை வீக்லி ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை மந்த்லி ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பேட்ச்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்ச்ன்ற இது வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து எப்படினாலும் அதை எடுத்துக்கலாம். பட் எப்படினாலும் எடுத்துக்கலாம் மீன்ஸ் மந்த்லி ரிலீஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாமே. ஆனால் இந்த மேஜர் அண்ட் மைனர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 1.5 இந்த 1.6 இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியம். ஏன்னா இந்த வெர்ஷன் நம்பரை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா QA டெவலப்பர்ஸ் வந்து பக்கை ட்ராக் பண்ணுவாங்க. இல்லை டெவலப்பர்ஸ்க்கே வந்து எந்த வெர்ஷனில் எந்த ஃபிக்ஸ் இருக்குது, எந்த சேஞ்சஸ் இருக்குது, எது ஒர்க் ஆகுது, இந்த வெர்ஷனில் எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலை அப்படின்றது வந்து தெரியப்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து இன்டர்னல் யூசர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் நம்பர் தான் முக்கியமான ஒரு விஷயம். சரி, ரைட்டு. ஆனால் இங்கே நான் ப்ரீ ரிலீஸ்னு கொடுத்துருக்கேனே, இது என்னது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கேள்வி வரும், கரெக்டாக? ஸோ இந்த ப்ரீ ரிலீஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் கேண்டிடேட். நான் சொன்னேன்ல இந்த ரிலீஸ் கேண்டிடேட் RCன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ரிலீஸ் கேண்டிடேட்டோட நம்பரிங் வந்து இங்கே வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம், ஆல்ஃபா டெஸ்டிங்லேருந்து ஆரம்பிப்போம், கரெக்டாக? ஸோ இந்த ஆல்ஃபா டெஸ்டிங்லேருந்து வரும்போது இப்படி இருக்கும் நம்பர் 1.0.0 ஆல்ஃபா 1 அப்படின்னு வந்து நிற்கும். அதுக்கு அடுத்தது இந்த ஆல்ஃபா 1 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஆல்ஃபா 1ல் இன்னொரு பக் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது எப்போ வந்து ஆல்ஃபா டெஸ்டிங் ஃபுல்லாக திருப்தி அடைகிறாங்களோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து 1.0.0 ஆல்ஃபா 2ன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி ஆல்ஃபா டெஸ்டிங் அப்புறம் நான் என்ன சொன்னேன், பீட்டா டெஸ்டிங் நடக்கும். அதாவது இந்த சிஸ்டம் டெஸ்டிங் தான் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்கிறேன் நான். அதுக்கடுத்து பீட்டா டெஸ்டிங்கில் இன்டர்னல் யூசர்ஸ்க்கும் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம கொடுத்து பார்ப்போம் இல்லையா. அதை வந்து இப்படி இருக்கும் பீட்டா 1. இந்த பீட்டா 1 ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 தான்
இங்கே இருக்க ப்ரீ ரிலீஸ் அந்த டேக். ஓகே, இதுக்கு பேர் எல்லாமே டேக்னு சொல்லுவாங்க. இந்த டேக்ல தான் வந்து இதை குறிச்சிருக்கும். ஸோ இந்த வெர்ஷன் நீங்கள் பேஸ் பண்ணியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளோட சாஃப்ட்வேரை எந்த வெர்ஷனில் யார் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது முடிஞ்ச பிறகு ஃபைனலாக நமக்கு வர்றது தான் ஆர்சி. ஆர்சி தான் ரிலீஸ் கேண்டிடேட். இந்த ஆர்சி ஒன்ல தான் ரெடி, ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது, யூசர்ஸுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றது. இங்கேயும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஏதாவது ஒரு சின்ன பக் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆர்சி ஒன்லையும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் என்னோட டேரக்டர், என்னோட சீனியர் மேனேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பக்கு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து காசு தருவாங்க. உண்மையிலுமே அது நடந்த விஷயம். 100 ருபீஸ் தருவாங்க. அப்போலாம் 100 ருபீஸ் பெரிய காசுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ யாரெல்லாம் வந்து ஆர்சி கேண்டிடேட், அதாவது ரிலீஸ் கேண்டிடேட்டில் பக் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் காசு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்சி 1 ஆர்சி 2 வரைக்கும் ரொம்ப தரவாக டெஸ்ட் பண்ணுவாங்க. இது என்ன குறிக்குதுன்னா ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு, ரிலீஸ் கேண்டிடேட் அப்படின்னு அர்த்தம். ஃபைனலாக எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வெர்ஷனில் வந்து நிற்கும். இந்த வெர்ஷன்லையும் டேரெக்டாக 1.5.6லாம் வராது, இப்படி வந்து நிற்கும். ஃபஸ்ட்டு 1.0.0 இதுதான் ப்ரொடக்ஷன் வெர்ஷன். ஸோ யூசர்ஸுக்கு இந்த வெர்ஷன் போயிடுச்சு, ஃபைனல் ரிலீஸ் இது அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் யூசர்ஸ்க்கு போன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், பேட்ச் பண்ணுவோம். மந்த்லி ஒன்ஸ் பேட்ச் பண்ணுவோம், இல்லை பை வீக்லி ஒன்ஸ் பேட்ச் பண்ணுவோம், டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஸோ அது 1.0.1 1.0.2 அப்படின்னு மாறிக்கிட்டே போகும். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், யூசர்ஸ்க்கு இப்போ ஒரு புது ஃபங்க்ஷனாலிட்டி வரப்போகுது, இல்லை ஒரு மைனர் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை இன்க்ரிமெண்ட் பண்ணி 1.1.10 ஆக்குவோம். இல்லை யூசருக்கு ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய பக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்படி ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அதை இந்த மேஜரை இன்க்ரிமெண்ட் பண்ணி 2.0.0ன்னு மாற்றுவோம். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள மீனிங். ஸோ இது எல்லாமே இதெல்லாம் சாஃப்ட்வேர் ப்ராசஸ், முக்கியமாக டெஸ்டிங் ப்ராசஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஸோ ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ்க்கு, ஏன் இந்த மாதிரி வெர்ஷன் நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட்டில் போடுங்க, ஐ வில் ட்ரை டு ஆன்சர். தேங்க்யூ.